இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்று இயேசு ஆண்டவர் விண்ணேற்றமான பெருவிழா. உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பு தன்னுடைய சீடர்கள் செய்ய வேண்டிய பணிகளை குறித்து அவர்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். மக்கள் மத்தியிலே நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். பறைசாற்றும் வேளையில் நம்பிக்கை கொண்டோர் மத்தியில் என்ன அடையாளங்கள் இருக்கும் என்று சொல்லுகிறார். இயேசுவின் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் தீங்கு இழைக்காது, உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்றெல்லாம் கூறுகிறார். இது இயேசுவனுடைய பணியை செய்தால் நடைபெறுகின்ற காரியங்கள். அன்பானவர்களே, உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசுவனுடைய சீடர்கள் எத்தனை ஊனமுற்றோருக்கான குடும்பங்களை காக்கிறார்கள், ஊனமுற்றோருக்கான அமைப்புகளை வைத்து பராமரிக்கிறார்கள், சிசுபவன் வைத்திருக்கிறார்கள், மூளை சிதறி போய் மன வளர்ச்சி குன்றி போய் இருக்கிற எத்தனை மக்களை அவர்கள் கவனிக்கிறார்கள். எத்தனை மருத்துவமனைகளில் ஏழைகளுக்கு தாராளமாக பணி செய்யப்படுகிறது. தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர்கள், இந்த இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள், எத்தனை சமூக சேவை நிறுவனங்கள் உள்ளன. இவைகள் எல்லாம் செய்கின்ற பணி இதுதான். நம்பிக்கையுடையவர்கள் மத்தியில் அவர்கள் இந்த உலக வாழ்வில் நஞ்சை போல இருக்கிற பல கலாச்சாரங்கள் மத்தியில் வாழ்ந்தாலும் கூட, அதாவது அவர்கள் விஷத்தை குடித்தாலும் நஞ்சை குடித்தாலும் அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. காரணம் என்ன? இயேசுவினுடைய வல்லமை அங்கே செயல்படுகிறது. இந்த விஷம் நிறைந்த கலாச்சாரம் அவர்களை தாக்காமல் இருப்பதை நாம் காணுகிறோம். அத்தனை ஆயிரம் சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இப்படி சொன்ன பின்பு இயேசு என்ன செய்கிறார் பாருங்கள். அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அன்பானவர்களே, இயேசுவுக்கு சான்று பகர்ந்து வாழும்போது, இயேசுவை அறிவிக்கின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது, அதனால் ஏற்படுகின்ற எந்த துன்பமும் நம்மை நெருங்காது. அது மட்டுமல்ல, நாம் செய்கின்ற பணியின் நிமித்தம் அன்பானவர்களே, இயேசுவினுடைய ஆசீர் நம்மிடமிருந்து, அந்த பணியை செய்கின்றவர்களிடமிருந்து வெளியே மற்றவர்களுக்கு பகிரப்படுகிறது. அதனுடைய அடையாளம், அது எதனுடைய அடையாளம்? ஆண்டவர் இயேசு உடனிருந்து அருஞ்செயல்களால் அவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துவார். அன்பு நிறைந்த எங்கள் கடவுளே, உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவர் இயேசு தந்தையாகிய உம்முடைய வலப்பக்கத்தில் அமர்ந்துள்ளார். அவரை நோக்கி பாருங்கள், பூவுலகை நோக்கி பார்க்காதீர்கள், மேல் நோக்கி பாருங்கள் என்று பவுலடியார் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதன்படி, ஆண்டவரே, எப்போதும் எங்களுடைய இலக்காகிய வான் வீட்டையே நாங்கள் கண்ணோக்கி பார்த்தவர்களாய் இந்த பூமியில் பயணிக்க அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.